Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. முக்கியமான இன்டிமேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோட எம்பிபிஎஸ் அப்ராட் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கடைசி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோடு போகிறாங்க. ஏற்கனவே நம்ம பசங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு மேலே என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளே என்ன பண்ணுறோம், நிறையா கண்ட்ரீஸுக்கு நம்மளே சென்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். சரியா, அதில் ஃபைனல் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு கிளம்புறாங்க. சரியா, அதனால் அந்த அப்டேட் நம்ம சொல்லி தான் ஆகணும். இதுவும் ஒரு பக்கம் சொல்லணும், அந்த அப்டேட் நமக்கு ரொம்ப முக்கியமானதான். அதனால் அந்த ஃபைனல் பேட்சில் நீங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ்லாம் இப்பயே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து சீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் 3ல். அப்போ எந்த அளவுக்கு வந்து மார்க் குறையும், அதே மாதிரி எந்த அளவுக்கு அந்த 600 சீட் வந்து எப்படி பிரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓகே 600 சீட் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணும்போது, சார் எனக்கு 320 மார்க் இருக்குது, 330 மார்க் இருக்குது, அப்போ எனக்கு மேனேஜ்மெண்ட்டில் கிடைக்குமா, இவ்வளோ சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கல சார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரியா, நான் அதை யோசிக்கிறது தவறு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, அதனால கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஸ் வந்து சார் லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கே இருக்குன்னு தெரியல சார், அதே மாதிரி லோ ஃபீஸ் காலேஜோட இந்த ஆர்டர் இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு உடனே என்ன பார்த்தா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் பார்த்துக்கலாம். க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் நம்ம பார்க்கும்போது ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா 475, பிசியில் 472. அதாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஓசியில் 475 எடுத்த எல்லா பேத்துமே கிடைச்சிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுலேயும் சில பேர் இருப்பாங்க. சரியா, அதுலேயும் அந்த ரேங்க் வைஸாக அதுலேயும் சில பேர் இருப்பாங்க. அதே மாதிரி பிசியில் 472 சில பேர் இருப்பாங்க. பிசிஎம்ல 468, எம்பிசியில் 468, எஸ்சியில் 407க்கு முடிஞ்சிருக்கு, எஸ்சிஏல 354, எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 362. இதுதான் வந்து க்ளோசிங் கட் ஆஃப்ஸ். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சீட் எப்படி பிரியுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சீட்டெல்லாம் இவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ண பின்னாடி எவ்வளோ மார்க் வந்து குறைஞ்சி நமக்கு வந்து இந்த ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மேபி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேச போகிறோம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது 420 க்ளோஸ் ஆயிருக்கு. அதையும் நம்ம என்னாச்சு பார்த்தா மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அதை பற்றி இங்கே டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். ஓகே, இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு எந்தெந்த காலேஜில் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ தாகூரில் லாஸ்ட் இயர் வந்து 150 சீட் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 250 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, 250 போயிருக்கு. அப்படிங்கிறப்ப 100 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தாகூரில். அதே மாதிரி அன்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அருணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பனிமலரில் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அதாவது 50 சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீனிவாசனில் வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்ட் பீட்டர்ஸ்லையும் 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விவேகானந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தக்ஷசீலா புதுசாக ஒரு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதில் ஒரு 50 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்தமாக சேர்த்து நமக்கு 600 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா, இப்போ இந்த 600 சீட்டு சார் 600 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார், நீங்கள் என்ன அப்போ மார்க் வந்து ரொம்ப பயங்கரமாக குறைஞ்சிடல சார். அப்போ நான் வந்து இதை ஒரு நெகட்டிவிட்டிக்காக சொல்லலை, உண்மையான ஃபேக்ட் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி என்னன்னு சொல்லி இழுத்துட்டு இருக்காங்க, வா இந்த வருஷமே கிடைச்சிடும் சொல்லிட்டு. ஏன்னா போட்டு மைண்டை போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த 600 சீட் வந்து எப்படியெல்லாம் பிரியும் அப்படிங்கிறத நீங்கள் முதல் என்ன பண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 600 சீட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 600 சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 600 சீட்டில் எத்தனை சீட் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன். சரியா, அப்போ அந்த 600 சீட்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் கொஞ்சம் சீட் போகும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எத்தனை சீட் வரும். இந்த மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் போது இங்கே ரொம்ப முக்கியமாக என்ஆர்ஐ இந்த லேப் சீட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஆட் ஆகும். சரியா, என்ஆர்ஐ லேப் சீட்டும் ஆட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சீட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா இதில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் என்னன்னா வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ 600 நம்ம சொல்கிறோம்ல, இந்த 600லேருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு உள்ளே வரும்போது
கிட்டத்தட்ட ஒரு அது வந்து நம்ம அந்த கவுண்டிங் வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து 800 சீட் வந்து திரும்ப என்னன்னு சொன்னால் மொத்தமாக சேர்த்து வரும்னு வச்சுக்கலாம். அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுலேருந்து கொஞ்சம் சீட் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் மைனாரிட்டி பனிமலர் காலேஜ் மாதிரிலாம் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு போகும். அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீனிவாசன் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தெலுங்கு மைனாரிட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இதுக்கும் நமக்கு வந்து 50 சீட் இருக்கு. அப்ப இந்த மாதிரி சீட் வந்து ஸ்பிளிட் ஆகுது. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ரவுண்ட் 3ல நமக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜ் நம்ம எடுத்தாகணும். அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சரி, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லையும் சரி, பிரைவேட் யூனிவர்சிட்டி போறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ ஏற்கனவே பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கும் பாருங்க, அந்த பார்டர்ல ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு போகிறதுக்கு திரும்ப அப்கிரேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? இருந்தாலும் அந்த 600 சீட் வந்து எந்த மாதிரிலாம் நமக்கு ஸ்பிளிட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இது வந்து அந்த 600 சீட் எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நம்ம சொல்லும் போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு தெளிவான அப்டேட் நம்ம கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, 420 மார்க்ல நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல ரொம்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 419ல இருந்து 400க்குள்ளேயே 1606 பேர் இருக்காங்க. 419ல இருந்து 400க்குள்ளே நமக்கு எவ்வளவு சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 600 சீட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள வரும்? இந்த 419ல இருந்து 400க்குள்ள சில அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி கம்யூனிட்டி பசங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சீட் வந்து கிடைச்சிருக்கும். அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கலாம் போக ஒரு 1200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ வெறும் 600 சீட். அந்த 600 சீட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா எவ்வளவு வரும் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 399ல இருந்து 395க்குள்ள 392 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 394ல இருந்து 390 அந்த மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 396 ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. அப்ப 419ல இருந்து 390 மார்க்குக்குள்ள எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 2394 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல சில பசங்க வந்து SCA எஸ்சி கம்யூனிட்டி பசங்க, சில பேருக்குலாம் காலேஜஸ் வந்து கிடைச்சிருக்கும். அவங்கலாம் போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பசங்க இருக்கான்னு வச்சுக்கோ. அப்போ 600 சீட்ல எவ்வளோ சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அப்போ எவ்வளோ பேர்த்துக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க. 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறைஞ்சி எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இதை நெகட்டிவிட்டிக்காக சொல்லலை, நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 600 சீட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம போயிடக்கூடாது. சரியா? அப்போ ரியல் ஃபேக்டை நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு தேர்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்கிறேன், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு என்னால் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை கொடுங்க. ஏன்னா ரவுண்ட் 3 வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வெளியே போகவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால் பார்த்துங்க. இப்போ ஓசி கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் நமக்கு வந்து எதிர்பார்க்கவே முடியாது. நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். சரியா? ஒரு 472 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா எதிர்பார்க்கலாம். பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 469 இல்லை 470 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 465 464 எதிர்பார்க்கலாம். எம்பிசிக்கும் அதே தான். சரியா? 464 465 எதிர்பார்க்கலாம். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 403 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். SCAக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 449 448 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 358 வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் எதிர்பார்க்கலாம். இவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஏன் இதை ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த 600 சீட்ல செல்ஃப் ஃபைனான்சிங் எவ்வளோ வரப்போகுது, மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரப்போகுது நமக்கு தெரியாது. இதை நீங்கள் என்ன பண்ணிச்சு போதுன்னா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.